நம்ம கையிலும் எல்லிலும் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க மறக்காமல் வந்து போதுனா கீழே இருக்க அதாவது ரெட் கலர் ஆர்ட்டை வந்து போதுனா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து போதுனா எத்தனை பேர் கையிலும் எல்லிலும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க அப்படின்றது தெரியும். அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் தீபிகா இருந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனையை பண்ணிகிட்ருக்கா. செஃப் சரவணன் கிட்டேயும் வந்து போதுனா சொல்லி அவங்கள வந்து போதுனா இந்த போட்டியில் எப்படியாச்சும் வந்து போதுனா தோக்கடிக்க சொல்லிட்டாங்க. இப்போது அதன்படி எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் கையலுக்கு என்ன தான் எவ்வளோ பெரிய டாஸ்க்கே கொடுத்தாலுமே கூட அதை ஈஸியாக வந்து போதுனா முறியடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் கடைசியில் வந்து போதுனா கையலும் எல்லிலும் தான் வந்து போதுனா வின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டிஷ் தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செஃப் சரவணனே வந்து போதுனா சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால தான் வந்து போதுனா சென்ட்ரலே பிரச்சனை ஆகிடுச்சு. ஆனாலும் வந்து போதுனா இப்போது இன்னொரு மெடிக்கல் மிராக்கல் நடக்குது. ஏன்னா நம்ம கையலோட வாழ்க்கையில் ஒரு சில டைமில் வந்து போதுனா இந்த மாதிரி மெடிக்கல் மிராக்கல் நடந்து ஒரு நல்ல விஷயம்லாம் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து போதுனா இப்போவும் ஆச்சு. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அந்த செஃப் சரவணனுக்கு பதிலாக இன்னொருத்தவங்களும் வந்து போதுனா போடுறாங்க. அவங்களும் வந்து போதுனா என்ன மார்க் கொடுக்குறாங்களோ அதன்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கையிலும் எல்லிலும் ஜெயிச்சுட்டு கப்பையும் வின் பண்ணிடுறாங்க. அந்த 5 லட்ச ரூபா பணமும் கிடச்சிடுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.